பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய கொடான கொடி திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் பிப்ரவரி மாதம் 13/2/2026 வெள்ளிக்கிழமை அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய சுபதனத்தில் வெள்ளிக்கிழமை மங்களகரமான திருமண நாளில் விவாக சுபமுகூர்த்த நாளில் மாசி மாதம் தமிழ் மாதத்தினுடைய 11வது மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. மாசிக்கு மட்டும் பிறக்கின்றது சொல்வதை விட மலர்கின்றது சொல்வது அது மகத்தான உன்னத நிலையாக பெருமையாக இருக்கும். ஏனென்றால் மாசி படர், மாசினாலே நமக்கு எல்லா வகையிலையும் லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதம். ஜோதிடத்துறையில் கும்பராசி 11வது இடம், மேசராசிலேருந்து 11 கும்பராசி. தமிழ் மாதங்களில் மாசி மாதம். அப்போ லாபாதிபதியாக இருக்கக்கூடிய கும்பராசி, லாபத்தை கொடுக்கக்கூடிய தமிழ் மாதத்தில் இருக்கக்கூடிய மாசி அனைத்து செல்வத்தையும் கொடுத்து, அதாவது 9 பாக்கியத்தை கொடுத்து, 11ஆம் இடத்தை லாபத்தை கொடுத்து, 12ஆம் இடத்தை இறைவனை தேடுதலை கொடுக்குறார். நம்ம முன்னோர்கள் நமக்கு அற்புதமாக வழிகாட்டியிருக்காங்க, நம்ம தான் தவறாக நினச்சிட்ருக்கிறோம். அந்த வகையிலே மாசி மாதம் 3ஆம் நாளே மகா சிவராத்திரி. அதனுடைய பதிவு பின்னாடி உங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன், அதனுடைய வரலாற்றை. மாசி 5ஆம் தேதி அமாவாசை, மாசி சிறிய திருவடி, மாசி 18ஆம் தேதி மாசி மகம். 18 முக்கியம். மாசி மகம் ஒவ்வொரு ஆண்டும் மக நட்சத்திரன்று பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய மாசி மகம் 12 ஆண்டுக்கு ஒருக்க மகாமகம். அடுத்து நாம் காண இருப்பது மிதுன ராசி. மிதுன ராசி புத்திக்கு உரியவன், சித்திக்கு உரியவன், ஞானத்துக்கு உரியவன், அற்புதமான மனிதன், வெளிநாட்டுக்கு உரியவன், விவேகத்துக்கு உரியவன், வெளிநாட்டு பெண்களை கவரக்கூடியவன், போகத்துக்கு உரியவன், போகத்துக்கு உரியவன். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? எது எடுத்தாலும் உபயம் இல்லை, எது எடுத்தாலும் உபயம். நீங்கள் போய்த்தான் ஆகணும், போகாமல் இருக்க முடியாது. அந்த நட்சத்திர அதிபதிகளும் அப்படித்தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஒரு பாசிபிலிட்டியோடு தான் இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் இந்த மாசி மாதத்தில் ஒரு மகத்தான மாதமாக உங்களுக்கு மாறும். சித்திரை வைகாசி ஆனி, பார்த்தீங்களா? சித்திரை வைகாசி ஆனி. அப்போ கண்டிப்பாக உங்கள் ராசிநாதன் புதன். அப்போ புதனும் உங்களுக்கு 7, 8, 9 இருக்கிறார், பாக்கியாதிபதியாக இருக்கார். ராசிநாதனும் நல்லா இருக்காங்க. கூட்டுச்சேர்க்கை, நல்ல கூட்டுச்சேர்க்கை, நல்ல கூட்டுச்சேர்க்கை. 9ல் இருக்கிறது 4 பேர் இருக்காங்க. கவலையே விடாதீங்க. நல்லா 8 செவ்வாய் தான் 8ல் போய் மாட்டிக்கிட்டார். உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கார். ராசியில் குரு இருக்கிறார். ராசிக்கு 3ல் கேது இருக்கார். கொண்ட சகோதரன் சகோதரிகள், அவங்களுடைய சொந்த பந்தங்கள், அவங்கள உடல்நிலை, அவங்களுடைய பாதிப்புகள், அவங்களுடைய மனநிலை, இதெல்லாம் கவனித்து பார்த்துக்கங்க. மிதுனராசினியருக்கு கல்வி, வராக்கடன், பேங்க்கு, பார்த்தீங்களா? உங்கள் தொழில் என்னன்னு பாருங்கள். கல்வி சம்பந்தப்பட்ட, பல்கலைக்கழகத்தை விட கல்வி சம்பந்தப்பட்ட, அதாவது எழுத்து சம்பந்தப்பட்ட, எண்ணும் எழுத்தும், எண் சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட, ரைட் சம்பந்தப்பட்ட, நோட்ஸ் சம்பந்தப்பட்ட, ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட, சரஸ்வதி சம்பந்தப்பட்ட, பார்த்தீங்களா? பாட்டு எழுதுகிறாங்கள, பாட்டு எழுதுறது சம்பந்தப்பட்ட மீடியாக்கள், இது எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோல். இது எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோல். அதோட ஜெராக்ஸ் மிஷின் பாருங்கள், இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு ஏஜென்சி, அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கண்ணிக்கு அதிகம், உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி. தபால் தந்தி, தபால்காரர், போஸ்ட்டு பாருங்கள், எங்கெங்கே தபால், எங்கெங்கே போஸ்ட்டு, எங்கெங்கே எழுத்து, எல்லாமே எடுத்துக்கலாம். நூல் நிலையம், லைப்ரரி, லேண்டிங் லைப்ரரி, அண்ணா லைப்ரரி, எல்லாம் எடுத்துக்கலாம். மியூசியம், ஏன்னா மியூசியமும் பழங்கால பொருள் வைக்கக்கூடிய ஐட்டம் தானே, எல்லாமே உங்களுக்கு தான். வெளிநாடு, காற்று ராசி, உபயராசி, உபயலக்கணம், எல்லாமே போகணும். இப்படிலாம் போய் வந்தீங்கன்னா மிக சிறப்பாக அமையும். உங்களுக்கு வேண்டிய தொல்லை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஐயா சொல்கிறேன், உங்களுக்கு வேண்டியதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்படி கவனித்து வந்தால் உங்களுக்கு அது ரொம்ப சிறப்பாக அமையும் எதிர்காலம்.
உங்களுக்கு வேண்டியதை கரெக்டாக இருந்துங்க. ஏன்னா கொஞ்சம் சுயநலத்தோட, ஏன்னா புத்திசாலி, எதை எடுத்தாலும் புத்தியில் ஜெயிப்பவர், எதை எடுத்தாலும் ஞானத்தின் கொலுபீடம், எதை எடுத்தாலும் சித்திக்கும் புத்திக்கும் அறிவு பீடம், அறிவு மதி அதிகம். அதனால் ஹெட் வெயிட் இருக்கத்தை செய்யும். மூலக்காரன் இல்லையா, மூலக்காரனுக்கு அங்கே கொஞ்சம் அந்த ஈகோ இருக்குன்னு சொல்லுவோம்ல, வேலைக்காரனும் இருக்காது, மூலக்காரன் இருக்கும்ல. அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து உங்களுக்கு வேண்டிய தொல்லை செய்யுங்க. இந்த மாதத்தில் மகத்தான வெற்றி நீங்கள் காண்பீங்க. மாதத்தில் மகத்தான வெற்றி நீங்கள் காண்பீங்க. அப்போ உங்களுக்கு வேண்டிய தொல்லை நான் சொல்லியாச்சு. அப்போ உங்களுக்கு கட்டத்துலேயும் சொல்லியாச்சு. உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியார், ராசி வந்து மிதுன ராசி, திருவாதிரையாக இருக்கலாம், மிருகசீரிஷமாக இருக்கலாம், புனர்பூசமாக இருக்கலாம். எந்த நட்சத்திராதிபதியாக இருந்தாலும் நட்சத்திராதிபதியை வணங்கிக்கோங்க, நட்சத்திராதிபதியை வணங்கிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய தொழிலை பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன், உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன் இருக்கார். அப்போ ராசிநாதன் உங்கள் வீட்டில் இருக்கார். அப்போ கண்டிப்பாக மிதுனத்தில் தான் குரு இருக்கிறார். ஏற்கனவே குரு இருந்தால் சொல்லுவோம்ல, புனர்பூசத்தில் இருக்கும்போது தானே குரு இருக்கும்போது ராமர் வனவாசம் போகிறார். அதெல்லாம் அந்த காலங்கள். இந்த காலம் வனவாசம் திரும்பி ரிட்டர்ன் கேட் பாஸ் போட்டு வந்துடும். எதை வச்சு? உங்கள் தசாபத்தியை வச்சு. அவருக்கு 4 கிரகம் 5 கிரகம் உச்சம்தான், நமக்கு உச்சமாக இருக்குதா? நீச்சம் கூட கிடையாது நமக்கு. நம்ம கட்டத்தில் 9 நவக்கிரகம் நீச்சத்தில் கூட இல்லை. நம்ம அப்படி அவ்வளவு கலியுகத்தில் இருக்கிறோம், அவ்வளவு கலியுகத்தில் இருக்கிறோம். அதனால் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். கொஞ்சம் உடல் ரீதியாக நரம்பு சம்மந்தப்பட்டது, தொண்டை சம்மந்தப்பட்டது, மூச்சுக்குழல் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா இந்த மாதத்தில் வெற்றி நடை போடக்கூடிய மாதமாக உங்களுக்கு மாறும். மிதனம் வந்து வெற்றி நடை போடக்கூடிய மாதம். ஒரு மிதனம்னாலே எப்போதுமே நீந்தல், அந்த மீன்கள். அப்போ மீனுக்கு உரியவள் யார்? அங்கேய கன்னி. அவள் எங்கே ஆட்சி பெற? மதுரை எம்பதி. பார்த்தீங்களா? அப்போ கண்டிப்பாக மிதுனராசி நேயர்கள் ஒரு முறையாவது காலை சந்தியை முடிச்சுட்டு 2ஆம் காலம் பூஜை நடக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில். பார்த்தீங்கன்னா 2 தாமரைப்பூ, ஒரு 200 நெய், குங்கும சிமிழ் வாங்கி கொடுத்து, அவள் திருவடியை வச்சு தேங்காய் பழம் வாங்கி கொடுத்து, அவள் பாத நமஸ்காரம் பண்ணி, அவளுடைய மீனாட்சியினுடைய பாசுரங்களை, மீனாட்சியினுடைய மீனாட்சியினுடைய பதிகங்களை பாராயணம் செய்து வந்தால் மகத்தான வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக மிதுனராசி நேயர்களுக்கு வடக்கு வெளி வீதியில் இருக்கக்கூடிய பழைய சக்கநாதர் கோவில், அதையும் நீங்கள் கும்பிடலாம். புதன் ஸ்தலம் திருவெண்காடு, அதையும் நீங்கள் கும்பிடலாம். திருவெண்காடு புதன் ஸ்தலம் மிக அற்புதமான ஸ்தலம், அதையும் நீங்கள் கும்பிடலாம். இப்படிலாம் கும்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக மிதுனராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் மகத்தான மாதமாக மாறும்.